அமி என்னன்னு சொன்னால் அமிலம் மூலம் உப்பு ஒன்றாவது அமிலம் பார்ப்போம். அமிலம்னு சொல்கிறது என்னத்துக்கு அமிலம்னு சொல்கிறேன்? எசிட்டுக்கு தான் வந்து அமிலம்னு சொல்கிறேன். சரியா? அமிலம்னு சொன்னால் ஒன்றாவது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இவங்க நீர் கரைசலாக இருக்கிற நேரம் ஐதரசன் ப்ளஸ் H ப்ளஸ் அயனை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் பேரமிலம். என்னது? அவங்க நீர் கரைசலாக இருக்கிற நேரம் H ப்ளஸ் அயனை வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அமிலம். சரியா? அதே மூலம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இவங்க நீர்க்கரைசல் ஆகிக்கிற நேரம் OH- வெளியிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க தான் மூலம். அமிலம்னு சொன்னால் H+ வெளியிட்டாங்கன்னு சொன்னால் அமிலம், O- வெளியிட்டாங்கன்னு சொன்னால் என்னது? மூலம். அடுத்தது உப்புன்னு சொன்னால் இவரையும் வெளியிட மாட்டேன் அவர் நடுநிலை ஆகிக்கிற அளவு எடுத்து என்ன சொல்கிறோம்? உப்புன்னு சொல்ல போகிறோம். சரியா? ஒன்றாவது இந்த அமிலத்தை ரெண்டுக்கு பிரிக்கிறாங்க. என்னது? அமிலமை ரெண்டுக்கு பிரிக்கிறாங்க. ஒன்று வன் அமிலம், மற்றது மென் அமிலம். ஒன்று வன் அமிலம், ஒன்று வந்து மென் அமிலம். வன் அமிலம்னு அமிலம்னு சொன்னாலே ஐதரசன் ப்ளஸ் அயனை வந்து வெளியிடுறாங்க. வன் அமிலம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இவங்க என்னென்னு சொன்னால் நீர்க்கரைசல் நிலையில் என்ன செய்கிற அயனாக்கம் அடைஞ்சி ஃபுல்லாகவே H+ அயனை வந்து வெளியிட்டும். எல்லாருமே பிரிஞ்சு H+ அயனை என்ன செய்கிறாங்க? வெளியிட போகிறாங்க. எல்லாருமே H+ அயனை வெளியிட போகிறாங்க. மென்னமிலம்னு சொன்னால் இவங்க என்ன செய்ய போகிறாங்க? நீர்க்கரைசல் ஆகிற நேரம் பகுதியாக H+ அயனை வெளியிடுவாங்க. இவங்க எல்லாரும் H+ அயனை வெளியிட போகிறாங்க. இதில் ஈகிறாக்கள் கொஞ்சம் பேர் தான் H+ அயனை வெளியிட போகிறேன். அப்போ அமிலம்டா H+ அயனை வெளியிடுறாக்கள். வண்ணமிலம்னு சொன்னால் முழுமையாக, மென்னமிலம்னு சொன்னால் பகுதியாக. சரியா? இந்த வண்ணமிலங்களுக்கு உதாரணம் ஒன்றாவது வண்ணமிலங்களுக்கு உதாரணம் என்ன வச்சுக்கோங்க? வண்ணமிலத்துக்கான உதாரணம் தான் என்னது? ஐதரோக்ளோரிக் அமிலம். அதோட வந்து சல்ஃபூரிக் அமிலம். அடுத்தது நைட்ரிக் அமிலம். இவங்க எல்லாரும் வண்ணமிலங்கள். சரியா? அப்படின்ட்டு இவங்க என்ன செய்கிற? ஃபுல்லாகவே பிரியிற. எப்படி பிரியிற? H+ Cl- அந்த பிறகு H+ ஆகிட்டாங்க. இது எப்படி பிரியும்னு சொன்னால் எப்படி? H+ ஆகவும் SO4 பிரியும். சரியா? இது இப்படி பிரியும். அடுத்து HNO3 H+ NO3- பிரியும். வேலைக்கு அந்த H+ நிலத்திலையும் வருது. ஐதான் அமிலம். ஒன்றும் குழப்பிக்க வேணாம். அமிலம்னு சொன்னால் H+ அயனை வெளியிடும். ரெண்டுக்கு பிரிக்கையிலும் வண்ணமிலம், மென்னமிலம். வண்ணமிலம்னு சொன்னால் ஃபுல்லாகவே H+ அயனை வெளியிடும். மென்னமிலம்னு சொன்னால் பகுதியாக வெளியிடும். வண்ணமிலத்துக்கு உதாரணம் ஏதாச்சும் 2 பேரை பாடமாக்கி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது சரியா? மூலம் இல்லை மென்னமிலம். என்ன? வண்ணமிலம் பார்த்தாச்சு. அடுத்து மென்னமிலத்துக்கு உதாரணம் வந்து எசட்ரிக் அமிலம். எப்படி? CH3COOHன்னு சொல்லிப்பாங்க, எசட்ரிக் அமிலம். அடுத்தது வந்து கார்பனிக் அமிலம். இப்படி உள்ளார்கள் தான் மென்னமிலங்கள். இவங்க என்ன செய்வாங்க? பகுதியாகத்தான் H+ அயனை வெளியிட போகிறாங்க. அப்போ வண்ணமிலம் சரி, மென்னமிலம் சரி. சரியா? அடுத்து இந்த அமிலம் எப்படி இருக்கும்? பொதுவாக அமிலம் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு தேசிக்கான்னு நினச்சிக்கோங்க. தேசிக்கால அமிலம் இருக்குது. என்ன சுவை? புளிப்பு. அப்போ அமிலம் வந்து பொதுவாக வந்து புளிப்பு சுவையுடையது. அடுத்து வந்து என்ன செய்யும்? தலஃபாடம், கைக்கெல்லாம் டேஞ்சர், மூஞ்சிக்கெல்லாம் எசிட் அடிச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? விளங்கிச்சா? அப்போ இது வந்து என்ன செய்யும்? இது வந்து அந்த நாங்கள் ஒரு எசிட் ஒரு பொட்டில்லையே எங்களுக்கு ஒரு படம் ஒன்று போட்டிக்கும். இப்படி ஒரு பலகை மாதிரி ஒன்றை தந்து இப்படி ஓட்டை ஆவின மாதிரி, இந்த இடத்துல அமிலம் கொட்டின மாதிரி. விளங்கிச்சா? அப்போ வந்து இது வந்து சரியான எச்சரிக்கை. இது வந்து என்ன செய்யும்? எரியும், அரிப்புக்குள்ளாகும் தோல் எல்லாம். சரியா? அடுத்து வந்து ஓகே, இது ரெண்டும் என்ன வச்சுக்கோங்களே அமிலத்தை. சரியா? அடுத்தது வந்து மூலத்தையும் என்ன சொன்ன? ரெண்டுக்கு பிரிக்கலும். எப்படி? வன்மூலம், மென்மூலம். வன்மூலம்னு சொன்னால் என்னது? வன்மூலம்னு சொன்னால் முழுமையாக OH- வெளியிடுவாங்க. மென்மூலம்னு சொன்னால் பகுதியான ஆக்கள் தான் என்ன செய்கிற? OH- வெளியிடுற. இங்கே வன்மூலத்துக்கான உதாரணம், வன்மூலத்துக்கான உதாரணம் யார்? வன்மூலம் NaOH, சோடியம் ஹைட்ரோக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு. இவங்க எல்லாரும் தான் வன்மூலங்கள். மென்மூலங்களுக்கு உதாரணம் NH4OH, அமோனியோட நீர் கரைசல். சரியா? NH4OHன்னு சொல்லி வரும். சரியா? இது வந்து மென்மூலம். இங்கே என்ன பார்த்தேன்? மூலம் 2 வகை, வன்மூலம், மென்மூலம். முற்றாக அயனாக்கம் அடைஞ்சு OH- வெளியிட்டுச்சுன்னு சொன்னால் வன்மூலம். பகுதியாக அயனாக்கம் அடைஞ்சு OH- வந்து வெளியிட்டுச்சுன்னு சொன்னால் மென்மூலம். சரியா? இந்த மூலங்கள் பொதுவாக
சவர்க்காரம் தானே மூலத்துக்கு வந்து இன்னொன்று சொல்லிடுமே காரம்னு சொல்லிடும் மூலத்துக்கு காரம் சவர்க்காரம் மாதிரி அவள் அதை எப்படி கையால் பிடிக்கிறேன் சவர்க்கத்தை என்ன வச்சுக்கோங்க கையால் பிடிக்கிறேன் என்ன செய்யும் வலுவலுப்பான ஒரு தன்மை உண்டு காணப்பட போகுது சரியா. அடுத்தது அமிலம் மூலம் இந்த நீலப்பாசிச்சாயத்தால் சிவப்பு பாசிச்சாயத்தால் என்னவா மாற்ற போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா. ஓகே சரியா. சயின்ஸ் லேபில் சரியா சயின்ஸ் லேபில் தாள் கொஞ்சம் மிக்குது ஒன்று நீல பாசிச்சாயத்தாள்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து சிவப்பு பாசிச்சாயத்தாள் அப்படி சயின்ஸ் லேபில் வந்து தாள்கள் இருக்குது சரியா. இதில் வந்து அமிலம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அமிலம் நீல கலராக இருக்கிற அந்த பாசிச்சாயத்தால் சிவப்பு நிறமாக மாற்றும். அமிலம் என்ன செய்யுது நீல நிறமாக இருக்கிற பாசிச்சாயத்தால் சிவப்பு நிறமாக என்ன செய்யும் அமிலம் வந்து மாற்ற போகுது சரியா. ஓகே அமிலம் நீல பாசிச்சாயத்தால் என்ன கலராக மாற்றிச்சு இப்போ சிவப்பு நிறமாக மாற்றிச்சு. இதே மாதிரி இதில் மறுத்தலை தான் மூலம் செய்யும் அது என்ன செய்யும் சோப்பு கலரை அப்போ அவர் என்ன மாற்ற போகிறாரு நீல கலராக மாற்ற போகிறாரு அவ்வளோதான். அமிலம் என்ன செஞ்சு நீல பாசிச்சாயத்தால் சிவப்பு நிறமாக மாற்ற அதை லேசாக பாடமாக்க அம்மா நீ சிவப்புன்னு சொல்லுவாங்க ஏண்டா அமிலமுக்கு ஆனால் நீண்ட நீளம் சிவப்பு அமிலம் நீலப்பாசிச்சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும் அதை என்ன வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து இடமறுத்தல் அப்போ இவர் சிவப்பு என்ன செய்வார் நீல கலராக மாற்றுவார். இப்போ நாங்கள் பிஹெச் பார்ப்போம் பிஹெச் அளவு திட்டம் சரியா. பிஹெச் வந்து சரியா அமிலங்களுக்கு பிஹெச் 7 விட குறைவு அமிலங்களோட பிஹெச் வந்து 7 விட குறைவு சரியா. உப்புட பிஹெச் 7 அப்படின்டா உப்புண்ட நடுநிலை அமிலமும் இல்லை மூலமும் இல்லை அப்போ அது என்னது நடுவில் 7 ஆகிக்கும். அப்போ 7 விட கூடிச்சின்னு சொன்னால் 7 விட கூடிச்சின்னு சொன்னால் அது என்னது அப்போ மூலமாக இருக்கும் 7 விட குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அது யாராய்க்கும் அமிலமாக காணப்படும் சரியா. இதையும் நினைவு வச்சுக்கோங்க பிஹெச் அளவு திட்டம் என்னது 7 சொன்னால் நடுநிலை அது யார் உப்பு 7 விட குறைஞ்ச அமிலம் 7 விட கூடிச்சின்னு சொன்னால் யார் மூலம்னு சொல்லி வரும். உப்புன்னு சொல்கிறது யார் நடுநிலை அவர் அமிலமும் இல்லை மூலமும் இல்லை ஒரு அமிலமும் பாருங்க NaOHன்னு சொல்கிறது ஒரு மூலம் அதோட ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாகிறது யார் NaCl சோடியம் குளோரைடு இப்படி உருவாகிற இந்த உப்புக்கள் எல்லாமே சரியா உப்புக்கள் எல்லாமே இப்படி NaCl வந்து ஒரு உப்பு தானே இதெல்லாம் வந்து நடுநிலை அமிலமும் மூலமும் சேர்ந்து தான் வந்து உப்பு உருவாகுது உப்புக்கள் வந்து நடுநிலை. அமிலம்ட பிஹெச் 7 விட குறையும் மூலம்ட பிஹெச் எப்படி 7 விட கூடுதலாக காணப்படும். உப்புட இயல்புகள் இப்படி சொல்லிடும் அதை எப்படி பளிங்கு வடிவத்தில் காணப்படும் தண்ணியில் கரையும் உயர்ந்த உருகுநிலை கொதிநிலை உடையது விளங்கிச்சா அப்படி. அடுத்து வந்து நடுநிலையாக்கம்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு நடுநிலையாக்கம்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இடத்துல அமிலம் கூடி இருந்துச்சுன்னு சொன்னான்னா அவருக்கு மூலமை போட்டு இப்போ அமிலம் கூட எசிட் கூட இருக்குது இவங்களுக்கு நாங்கள் கொண்டு போய் ஒரு மூலமை போட்டால் இவர் நடுநிலையாக வருவார் அப்படின்னா அமிலமும் இல்லை மூலமும் இல்லை சரியான அளவுக்கு வருவார் விளங்கிச்சா. அதுக்கு தான் உதாரணத்துக்கு கேஸ்ட்ரிக் வர்றது வந்து பௌத்தில் உள்ள அமிலத்தால் சரியா. அவள் அந்த அமிலத்தை நடுநிலையாக நாங்கள் மெக்னீசிய பால்டு செல்லுண்ட குடிப்போம் மெக்னீசிய பால் சரியா. இதெல்லாம் என்ன செய்கிற இந்த நடுநிலையாக்குறதுக்காக வேண்டி செய்கிற வேலைகள் தான் இது சரியா. இறைப்பையில் வர அந்த அமில இயல்பை தாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்கிற மெக்னீசிய பால் கொடுக்குற இந்த மெக்னீசிய பால் எல்லாம் வந்து மூலம் அது சொல்லி தான் நாங்கள் குடிக்கிறோம் அமிலத்தை நடுநிலையாக்க மூலமும் மூலத்தை நடுநிலையாக்க யாரை போடுற அமிலத்தை போடுற. அடுத்து வந்து குளவிட நச்சுத்தன்மை வந்து குளவிட நச்சுத்தன்மை இது அது மூலம் காரம் சரியா மூலத்தன்மை சரியா அது சொல்லி பாருங்க. அப்போ குளவிட நச்சுத்தன்மை மூலம் அப்போ யாரை நாங்கள் போடுறோம் ஏதாச்சும் அமிலம்ட யார் தேசிக்கா அப்படி ஏதாச்சும் ஒரு அமிலம் பழப்புளி வினாக்கிரி அப்படி மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்து போடுறேன். அடுத்தது தேல் கொட்டுதே தேல் கொட்டினா எங்களுக்கு வரது அமிலம் தேல் இருக்கிறது எசிட் உண்டு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் ஏதாச்சும் ஒரு மூலம் உண்டை போடணும் சரியா. எப்படி அப்பச்சோடா போடுற கால்சியம் கார்பனேட் அப்படியான சாமனங்களை நாங்கள் கொண்டு வந்து என்ன செய்கிற போடுற நடுநிலையாக்குறேன்னு சொன்னால் அமிலம் கூட இருந்தால் நாங்கள் மூலத்தை போட்டு நடுநிலையாக்குறேன் விளைஞ்சா மூலம் கூட இருந்துச்சுன்னு சொன்னால் அமிலத்தை போட்டு நடுநிலையாக்குற சரி தானே. இப்போ என்னது ஷார்ட் தியரி என்னது அமிலம் மூலம் உப்புன்னு சொல்லி பார்த்தோம். அமிலம் மூலம் உப்பு அமிலம்னு சொன்னால் நீர் கரைசல் நிலையில் H+ வெளியிடும் மூலம்னு சொன்னால் OH- வெளியிடும் உப்புன்னு சொன்னால் ரெண்டையும் வெளியிடாது நடுநிலையாக காணப்படும் சரி தானே. இவர் நீலப்பாசிச்சாயத்தால் அமிலம் வந்து என்ன செய்யும் நீலப்பாசிச்சாயத்தால் சிவப்பு நிறமாக மாற்றும் இவர் சிவப்பு நீல கலராக மாற்றுவார்
சரிதானே? அமிலத்தை ரெண்டுக்கு பிரிக்கையிலும் வன் அமிலம் மென் அமிலம், மூலத்தை ரெண்டுக்கு பிரிக்கையிலும் வன் மூலம் மென் மூலம். வன் அமிலம்னு சொன்னது முழுமையாக அயனாக்கம் அடைஞ்ச H+ வெளியிடும், இது பகுதியாக அயனாக்கம் அடைஞ்ச H+ வெளியிடும். இது வன்மூலம்னு சொன்னால் முழுமையாக அயனாக்கம் அடைஞ்ச OH- வெளியிடும், இது பகுதியாக அயனாக்கம் அடைஞ்ச OH- வெளியிட போகுது. வன்மூலத்துக்கான உதாரணம் என்ன பார்த்தோம்? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எல்லாம் பார்த்தோம். சரியா? அது சல்ஃபூரிக் அமிலம், அதோட HNO3. சரியா? இதெல்லாம் பார்த்தோம். அதோட மென்மூலத்துக்கு என்ன பார்த்தோம்? அசெட்ரிக் அமிலம், கார்பனிக் அமிலம்னு சொல்லியெல்லாம் மென்மூலத்துக்கு உதாரணம் நாங்கள் பார்த்தோம். சரியா? அடுத்தது மூலம். மூலத்தையும் ரெண்டுக்கு பிரித்தேன், வன்மூலம் மென்மூலம். வன்மூலத்துக்கு உதாரணம் சோடியம் ஹைட்ராக்சைடு, அடுத்தது KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் வன்மூலம். சரியா? அப்போ அதே மாதிரி வன்மூலம் மாதிரி மென்மூலமும் காணப்படுது. மென்மூலத்துக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? அமோனியா கரைசல் NH4OH. சரிதானே? அடுத்தது பொதுவாக ரெண்டு இயல்பு தான் நான் சொன்னேன். அமிலத்துக்கு பொதுவான இயல்பு என்னது? நீலப்பச்சை சிவப்பு நிறமாக மாத்திரத்தை சொல்லிலும். அடுத்தது அமிலம் என்னது? தேசிக புளிப்பு சுவையுடையது. கையிலெல்லாம் பட்டுச்சுன்னு சொன்ன என்ன நடக்கும்? அமிலம் பட்டுன்னு சொன்னால் அரிப்புத்தன்மை ஒன்று ஏற்படும். விளைஞ்சா அப்போ அதெல்லாம் அதுக்கு நாங்கள் சொல்லலாம். அடுத்து மூலம். மூலம் என்னது? சவர்க்கார்த்தனுடைய சொன்ன வலுவழுப்பு தன்மை உண்டியும். சரிதானே? மூலம் வலுவழுப்பு தன்மை ஒன்று காணப்பட போகுது. அதோட சிவப்பு பச்சை என்ன கலரை மாற்றும்? நீல நிறமாக மாற்றும். சரியா? அடுத்தது pH பார்த்தோம். 3க்கும் pH பார்த்தோம். 7 விட குறைஞ்ச அமிலம், 7 இருந்தால் உப்பு, 7 விட கூடுச்சின்னு சொன்னால் மூலமாக காணப்பட போகுது. உப்பு என்னது? நடுநிலை 7 pH. சரியா? அமிலம் ஒன்றும் மூலம் ஒன்றும் சேர்ந்ததான் யார் உருவாகிற? உப்பு இயல்பு என்னது? அது பளிங்குருவாக காணப்படும், நீரில் கரையும், உயர் உருகுநில கொதிநிலை உடையது. சரியா? அடுத்தது நடுநிலையாக்குற அமிலம். எப்படி நடுநிலையாக்குற? அமிலம் கூடுச்சின்னு சொன்னால் மூலமாக போட்டு நடுநிலையாக்கணும், மூலம் கூடுச்சின்னு சொன்னால் அமிலமாக போட்டு என்ன செய்யணும்? நடுநிலையை ஆக்க போகிறோம். என்னது? இறைப்பையில் இறைப்பையில் என்ன நடக்குது? அமிலம் காரணம் சுட்டி தான் எங்களுக்கு கேஸ்ட்ரிக்கெல்லாம் வர. அதை சுட்டி என்ன செய்கிற? மூலமான மெக்னீசியம் பாலை குடிக்கிற. குழவி கொத்துறது அது மூலம். அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் அதுக்கு ஒரு அமிலம் ஒன்று சேர்க்குறோம். அதை சுற்றி தேசிக்கா தோலெல்லாம் கொண்டு பூசுறது. அடுத்த தேல் கொட்டினா அது மூலம், அப்படின்னா காரம். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஏதாச்சும் ஒரு தேல் கொட்டிச்சின்னு சொன்னால் அது ஒரு அமிலம். தேல் என்னது? அமிலம். தேல் அமிலம் சொல்லி நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு மூலம், ஏதாச்சும் ஒரு மூலம் உள்ள இதோட தான் நாங்கள் கூட சேர்க்கணும். சோடியம் கார்பனேட் அப்படி. விளங்கிச்சா? கிளியர் தானே?